லாக் பண்ணு. பைத்தியக்கார பையன் மாடா படுத்திட்டான். வா வந்து எடுத்து வை. அவன் யாரு? யாருன்னு தெரியல சார். திடீர்னு உள்ள வந்தான் சார். இந்த பயலுகளை கண்ணு மூடி தெரியாம அடிச்சிட்டான் சார். தடுத்தோம் சார். எங்களையும் தள்ளி விட்டான் சார். நீ யாரையும் அடிக்கலையே? சத்தியமா இல்ல சார். அதானே, யாரு நம்மளை திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை தான் நம்ம அடிப்போம். சார் தான் இவன் ஏதோ பிளானோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளை டம்ப் பண்ணி சிக்கல்ல மாட்டி விட பாக்குறான். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு அட்டப்பா இருக்கான்னா சீரியஸா ஏதாவது இருக்கும். வணங்கான் படம் அது படம் இல்லை, ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இன்டர்வல் வரும்போது என்ன அதுக்குள்ளே இன்டர்வலா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் அதை விட இன்னும் இன்டென்ஸான ஒரு படம். பாலா சார் படத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு தான் வந்தேன். ஆனால் அதையும் தாண்டி இட்ஸ் அ மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அருண்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அருணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அருணுக்கு தான். ஏன்னா இது வந்து அவருக்கு என்னைக்கு அவார்டு எத்தனை அவார்டு அப்படின்ற கணக்கில் தான் அவர் போகணும். ரொம்ப அருணுடைய அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் டேலண்ட்டும் இதில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் படம் முழுக்க நம்மளை கட்டி போடுறாரு. அவரோட நம்ம அழுகுறோம், அவரோட நம்ம கோவப்படுறோம், அவரோட நம்ம வந்து சிரிக்கிறோம், கடைசியில் வந்து பெருமூச்சு விடுறோம். இட்ஸ் as an actor it was even more hitting for me. and நிஜமா சமுத்திரக்கனி சார் கேரக்டர் மாதிரி எல்லா போலீஸும், மிஷ்கின் கேரக்டர் மாதிரி எல்லா ஜட்ஜும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் ஃபீல் பண்ணேன். கங்க்ராட்ஸ் பாலா சார். மறுபடியும் நேஷ்னல் அவார்டும் போது மறுபடியும் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இந்த படத்தை எடுத்த சுரேஷ் கமாட்சி சாருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஜனங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது இட் குட் ஹேப்பன் டு யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுடைய ஒரு எக்ஸாஜரேட்டட் ஃபில்ம் மேக்கிங் விஷயம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த டீம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தேன். அந்த எதிர்பார்ப்புக்கு எந்த அளவுக்கும் ஒரு குறையில அளவுக்கு படம். அருண் விஜய் இதில் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அருண் விஜய் மட்டுமல்ல, இந்த தங்கச்சியாக இருந்துச்சவங்க மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே எல்லார்கிட்டையும் சிறப்பான முறையில் வந்து நடிப்பு, அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வந்து வெளிக்கொண்டு வர அளவுக்கு பாலா வந்து பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஃபினிஷிங் ஆகும்போது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கிற அளவுக்கு நெகிழ் போட்டிருக்கு. ஸோ பாலாகிட்ட என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது கிடைச்சது. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் விஜய்க்கு இது எப்பவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்புமையான படமாக இருக்கும். சுரேஷ் கமாட்சி நல்ல படமாக எடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே எடுத்த படங்கள் நல்ல படங்கள் தான். இதுவும் அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்கோம். டைரக்டர் பாலாவோட படம் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு அப்படியான ஒரு படம். அவருடைய அந்த முதல் 3 படங்களில் இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச அடிப்படையில் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸில் இருக்கிற அந்த இன்டென்சிட்டி இந்த படத்துலையும் இருக்குது. ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு ரைட்டராக வந்து அவருக்கு அவரோட கன்விக்ஷன், அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் இருக்கிற கன்விக்ஷன், அது வந்து இட் இஸ் ஸ்டில் அமேசிங். அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதம், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டைரக்ஷன் எல்லாமே வந்து அவர் சொல்ல நினைக்கிற கதையை அந்த கன்விக்ஷனோடு அவர் சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆக்டர்ஸ் வந்து அருண் விஜய்லேருந்து தனியாக ஒருத்தர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய அந்த ஸ்ட்ரென்த்ஸில் அந்த ஸ்ட்ரென்த்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் வணங்கான் படம் ஒன்று பார்த்தோம்.
ரொம்பவே அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லியே தீரணும். எப்போவுமே லைக் அவங்களோட ஃபஸ்ட்டு மூவிலேருந்து இந்த படம் வரைக்கும் எப்போவுமே சமுதாயத்துக்கு என்ன ஒரு நல்ல கருத்து சொல்லலாம், ஏன்னா சோஷியல் அவேர்னஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஒரு படத்தோட மூலியமாக பண்ணிவிட்டு. ஸோ இந்த படத்தில் அவங்க 100% பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அருண் விஜய் சார் பற்றி வந்து சொல்லியே ஆகணும். நம்ம எல்லாருக்குமே அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவங்க ஆக்டிங் வந்து பார் எக்ஸலண்ட்டாக வந்து அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே போயிட்டு பார்க்குற விஷயம். டெக்னிக்கலாக படம் வந்து ரொம்ப நல்லா சவுண்டாக இருக்குது. படம் வந்து நல்ல என்டர்டெய்னிங். ஸோ போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். நல்ல சோஷியல் மெசேஜும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து தியேட்டரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ போங்க, கோ டு யுவர் நியர் தியேட்டர் அண்ட் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. சொசைட்டியில் இருக்கிற விஷயங்களை, அவலங்களை பாலா தன்னுடைய பாணியில் சொல்லிட்டார். இது ஒரு பாலா படம். அருண் விஜய்க்கு விருதுகள் காத்திருக்கு. வணக்கம். பாலா சார் கம்பீரமாக திரும்பி வந்து நிற்கிற ஒரு படம் வணங்கான். சட்டையறிக்கலான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபு, இன்டென்ஷனான ஒரு செகண்ட் ஹாஃப்னு கம்ப்ளீட்டாக பாலா சாருடைய தனித்துவமான படம். அதே நேரத்தில் எங்கேயுமே போர் அடிக்காத என்கேஜான ஒரு படம். இந்த படம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. பொதுவாக பாலா சார் படங்களில் எல்லாருமே நல்லா நடிப்பாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த படம் வந்து இன்னும் அதோடைய அடுத்த கட்டத்துக்கு போய் அருண் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு லைஃப் டைம் ஒர்க்கு. அந்த ரோஷினி, கதை நாயகியாக இருக்கக்கூடிய ரோஷினி, ரித்தா தங்கையாக வருகிற ரித்தா, இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸு. குட்டி 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 கேரக்டர்ஸோடைய நடிப்பு எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக இருக்குது. மிஸ்கின் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே இந்த படத்துக்கு பிரமாதமான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி சமகாலத்தில் இந்த படம் பேசக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசுது. அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு குரலாக, பாலாசாருடைய ஒரு குரலாக, அவரோட ஸ்டைலில் ஒரு குரலாக ஒலிக்குது. அதனால் சமகாலத்தில் நாம் எல்லோரும் பார்க்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு படமாக வணங்கான் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து குடும்பமாக சென்று நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பொங்கலில் குடும்பமாக போய் வணங்கானை பார்த்து கொண்டாடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ பாலா சார். ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் இந்த படம். லவ் யூ பாலா சார். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாலா சார் சூப்பராக பண்ணிருக்கு. எல்லாருக்கும், எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பேசப்பட்டுவேன். என்னென்னா, நான் ரொம்ப அழுதுச்சு. லாஸ்ட் எண்டில் சாங் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ அழுதுச்சு. அந்த மாதிரி வேலை பண்ணனா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஹீரோ பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா வேற லெவல். அந்த 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 கேரக்டர் வாழ தான் அப்படி நடிப்ப முடியும், இல்லைன்னா அதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி புதுசாக நம்ம படம் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படம் நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க ரொம்ப பேசப்பட படம். ஸோ நன்றி, வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு படமாக இருக்குது. கமல் சார் படம், ரஜினி சார் படம், விஜய் சார் படம், அஜித் சார் படம், ஒரு ஹீரோக்களோட படம் சொல்கிற மாதிரி ஒரு டைரக்டர் ஃபில்ம். பாரதி ராஜா சார் ஃபில்ம், பாலச்சந்தர் சார் ஃபில்ம்ங்கிற மாதிரி பாலா சார் ஃபில்ம். இட்ஸ் டிபிக்கல் பாலா சார் ஃபில்ம். ஒரு நல்ல இயக்குனர் கையில் மாட்டும்போது நடிகர்களே ரொம்ப ஷைன் ஆகிறாங்க, ஜொலிக்கிறாங்க அப்படின்றது இதில் பார்த்தா தெரியும். அருண் விஜய் சார், அந்த ஹீரோயின் அருண் விஜய் சாரோடைய தங்கச்சி அவரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் ராக்கடு, பாடி லாங்குவேஜ்லேயே அவ்வளோ அசத்திருக்காங்க. உணர்வுபூர்வமான ஒரு படம். இந்த குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அருண் விஜய் சார் அடித்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும் போல் ஒரு வெறி வருது. நல்ல ஒரு உணர்வுபூர்வமான படம். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுபிக்ஷா கிருஷ்ணன். வணங்கான் படத்தோட ப்ரெஸ் ஷோக்கு வந்திருக்கேன். பாலா சார் படம்னாலே எப்போவுமே ஒரு
மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பாலா சாரோட பெரிய ஃபேன் நான். அதில் இந்த படம் வந்து என்னென்னா ரொம்ப அந்த அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக எனக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டினஸ் அதுக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தங்கச்சி இன்டென்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி டீப்பாக சொல்லியிருக்காங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து இட்ஸ் டோட்டலி வேறு லெவலில் இருந்து தான் சொல்லணும். ஆக்டர்ஸும் அதே மாதிரி தான். அருண் விஜய் சார்லேருந்து 2 ஹீரோயின்ஸ்லேருந்து தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் எல்லாருமே, சமுத்திரகனி சார், மிஷ்கின் சார் எல்லாருமே வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இது வந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சார் அண்ட் த என்டையர் டீமுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். பாலா சாரோட படம்னாலே நிறைய பேருக்கு ஒரு சென்டிமெண்டலான விஷயம் இருக்கும். பிகாஸ் நம்ம பார்க்காத ஒரு கம்யூனிட்டி, அதோட பெயின், அது வந்து நம்ம கூடயே இருந்து பார்க்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாலா சாரோட ஒவ்வொரு படமுமே. அண்ட் எனக்கு பர்சனலாக அவரோட ஒவ்வொரு படமுமே ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ எனக்கு வணங்கான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் இட். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருண் விஜய் சார் ஸ்பெஷலி அவருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஹீஸ் டன் அ ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் வில் என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நான் ஒரு பாலா சாரோட ஃபேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லா படங்களையுமே நம்ம வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக நம்ம வந்து ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு யூனிக் ஃபில்ம் மேக்கராக இருந்திருக்காரு அவர் என்றைக்குமே. அவரோட படங்களில் இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை கேரக்டரைசேஷன்ஸோ வேறு யாருமே இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு அப்புறமோ கூட அந்த ஒரு இன்டென்சிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அவர் அது கண்டினியூஸாக இத்தனை வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு படமுமே ரொம்ப யூனிக்காக, யாராலையுமே டச் பண்ண முடியாத கான்செப்ட்ஸு, சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குற கதைகள், ரொம்ப நம்மளால் ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம இங்கே பேப்பரில் அந்த மாதிரி ரொம்ப கோரமான சம்பவங்களெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அதை வந்து திரைக்கு கரெக்டான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை அதுக்கு போட்டு அதை வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிக்கூடிய ஒரு உன்னதமான டிரெக்டர் தான் வந்து பாலா சார். அவங்களோட இந்த படம் வந்து வணங்கான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபில்மு. நம்ம பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது. அப்படியே நம்மளை வந்து போட்டு உலுக்கி எடுத்துருது. அதே மாதிரி அவர் எப்படி அந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ டீப்பாக எப்படி ஒர்க் பண்ணி அதை கொண்டு வருவாங்களோ, அந்த நடித்த ஒவ்வொருத்தருமே, குறிப்பாக வந்து ஹீரோ அருண் விஜய் சார் ஒரு டைலாக் கூட இல்லாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய சைகைகள்லாம் பார்த்து நம்மளுக்கே அவர் அந்த சைன் லாங்குவேஜ் வந்து நமக்கே அது புரியுது, நம்மளாலேயே வந்து ரீட் பண்ண முடியுது. நான் நடித்த அந்த ஹீரோயின், அவங்களோட தங்கச்சி கேரக்டரில் வரவங்க, அந்த ஃபாதர் கேரக்டரில் வரவங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு உண்மையாக அந்த சம்பவங்களை பக்கத்தில் போய் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவி. மிஷ்கின் சாரோட நடிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு தியேட்டரில் ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான். பட் இதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்கிறது, இது கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் லைக் எப்படி சேதுலையோ இல்லை ஒரு பித்தா மகன்லையோ பரதேசிலையோ நான் கடவுள்லையோ நமக்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து பாலா சார் கிரியேட் பண்ணாங்களோ அதே இம்பேக்டை பன்மடங்கு மல்டிப்ளை பண்ணி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபிலிம் சார் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் டு சப்போர்ட் திஸ் ஃபிலிம். இதை தியேட்டரில் உட்காந்து பார்த்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காருன்னு நினச்சி நம்ம பெருமைப்படணுன்றது நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வணங்கான் மூவி பார்த்துட்டு இருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் தரலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளோட எல்லா எமோஷன்ஸையும் இவோக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐ டோன்ட் நோ, எவ்ரிபடிஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். எனக்கு எங்கேருந்து ஆரம்பித்து யாரை எப்படி யூனோ வாழ்த்ததுன்னு தெரியல. அவ்வளோ அமேசிங்காக எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்ஸை அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. Particularly in the hero Arun Vijay sir and both the heroines, they've done like an amazing job. They've kept you like keen. You keep looking at the screen. Avlo entertaining and but obviously Bala sir signature movie, that's all a signature style is there. Ella idhilum BGM music songs are ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. பாலா சார் ஃபேன்ஸ் டெஃபினெட்லி திஸ் இஸ் அ ட்ரீட் டு வாட்ச். ஸோ தட்ஸ் அபவுட் இட். எல்லாரும் வாழ்த்துறேன் இந்த வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். வணங்கான் உடைய சிறப்பு காட்சி பார்த்தோம்.
எப்போவுமே பாலா சார் வந்து ரொம்ப 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 அவருடைய படங்களில் ரொம்ப தனித்துவமான ஒரு படமாக இருக்குது. அவர் நடிகர்களில் நடிப்பு வாங்குற விதமாகட்டும், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாலா சாருடைய முத்திரையோட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தோடு ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப டைட்டான ரொம்ப அந்த படம் ரொம்ப கிரிப்பான ஸ்டோரியாக இருக்குது. நிறைய இடங்களில் கண்களுங்க வைக்கிறாரு. நிச்சயமாக பாலா சாருடைய ஒரு கம்பேக் படாது. எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும். சுரேஷ் காமாட்சி மாநாடு தொடர்ந்து நல்ல படங்களுடைய தயாரிப்பாளர். இசை ஜிவி ஆகட்டும், சாம்சிஸோட பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எல்லோருமே பார்க்க வேண்டிய இன்றைக்கி தேவையான ஒரு படம். வாழ்த்துக்கள். வணங்கான் ரொம்ப அற்புதமான படம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல மெசேஜை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லக்கூடிய ஒரு படம். ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். அருண் விஜய் சார் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அதில் தங்கச்சியாக ஒருத்தவங்க புதுசாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படமே. ரொம்ப ஒரு ஃபேமிலியாக பார்த்து ஒரு நல்ல மெசேஜை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். எல்லோரும் தேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கலாம். சிறப்பான படம். வாழ்த்துக்கள். வணங்கான் எப்பவும் ஒரு கருத்து சொல்கிற படம்னா அதில் வந்து ரொம்ப ராவாக இருக்கும், சீரியஸாக இருக்கும். அதை தாண்டி இந்த படம் எப்படி ஒரு பார்க்குற மக்களை என்டர்டெய்னிங்காக இருக்குமோ அந்த மாதிரி பாலா சார் படங்கள் எப்படி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னிங்காகவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பக்கா கருத்தோடு இருக்க படமாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வணங்கானும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரொம்ப அவசியமான படம். அண்டு சுரேஷ் காமாட்சி அண்ணன் ரொம்ப க்ளோஸ். அண்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து மாநாடுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் மறுபடியும் ஒரு நல்ல ஹிட் போய்கிட்டு இருக்குன்றது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டர்ஸில் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் காமாட்சி சாரோட ப்ரொடக்ஷனில் அருண் விஜய் சார் நடிச்சு பாலா டைரக்ஷனில் இந்த படம் வணங்கான் அப்படின்ற ஒரு படம். பாலாவோட வருஷம் அந்த படங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தெரியும், வந்து ஒரு கதாபாத்திரங்கள், அதாவது கதையை தாண்டி வந்து ஒரு கதாபாத்திரங்கள் தான் கதையை வந்து நவுத்திட்டு போவோம். ஸோ கதாபாத்திரத்தோட ஆழம், அதுக்கப்புறம் வந்து அதோட ரணம், அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த கதையை வந்து இன்னும் வந்து பலமாக எடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து அவரோட வரிசையில் வந்து வணங்கான ஒரு படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த தடவை ஒரு அவரோட படங்களில் வந்து எந்த ஆர்டிஸ்ட் யாரும் நடித்தாலும் சரி வந்து அதோட கேரக்டருக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருவார் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அருண் விஜய் சார் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் எப்படி சொல்லணும்னா ஒரு இயக்குனரோட நடிகர் அப்படின்றது எல்லா படத்துலையுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. எல்லா படங்கள் இதுக்கு முந்தின படங்கள் எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இயக்குனர் பாலா கூட வந்து இணையத்தில் வந்து அது எந்தளவுக்கு வந்து அவரோட பரிணாம வளர்ச்சி வந்து கொடுப்பான்றது சொல்லவே வேணாம். அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஆழமாக இது ஒரு டைலாகே பேசாமல் ஒரு முகபாவனையிலே எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து அதுவும் அதிகமாக கொடுக்காம அதை கரெக்டாக அளவாக கொடுத்தது வந்து ரொம்ப பெருமையாக ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இசை அப்படின்னு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் குமார் சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாம்சிஎஸ் சார் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கூட நடித்த நடிகர்களும் சரி, ரோஷினி பிரியா இருக்கட்டும், அந்த ரீதா, அது தங்கச்சியாக நடித்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அவங்க பங்கு வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மிஸ்கின் சார், சமுத்திரகனி சார் எல்லாருமே வந்து ஒரு இயக்குனர் பாலாவோட பார்வையில் வந்து இந்த கதையை நேராக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ வாழ்த்துக்கள். முதல்ல சுரேஷ் காமாட்சி சாருக்கு வாழ்த்துக்கள், ஃபாலோட் பை த கிரேட் பாலா சார். அதுக்கப்புறம் படத்தின் நாயகன் அருண் விஜய், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், சாம்சிஎஸ், இன்னும் இந்த படத்தில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம். ஏன்னா நாங்கள் பிடிஜி யூனிவர்சலில் அருண் விஜயை வச்சு தயாரிச்சிருக்கிற ரெட்டத்தலைங்கிற படம் வந்து ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடுத்த படத்தின் நாயகனுடைய ஒரு ரொம்ப மைல்ஸ்டோன் படம் பாலா சார் டைரக்ட் பண்ண அருண் விஜய் நடிக்க அப்படின்னு ஒரு படம் வரும்போது அதோடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் பெருசாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். அது நல்லபடியாக அமையணுன்ட்டு நான் நினச்சேன். இது வெற்றி அடைஞ்சால் எங்களுடைய படத்துக்கும் அது வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். எங்களுக்கு வியாபார ரீதியாகவும்
மக்கள்கிட்ட வந்து அருண் விஜயுடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்களுடைய ஆசையை வந்து தூண்டுற மாதிரியும் தியேட்டருக்கு வரணுன்ட்டும் அருண் விஜயுடைய அடுத்த படம் வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த படம் வந்து ஒரு படிக்கலாக இருக்கும்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கூட இந்த படம் வந்து வீணடிக்கலை. இது வந்து முற்றிலும் ஒரு பாலா சார் படம். டைரக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது இது முற்றிலும் ஒரு அருண் விஜய் படம். ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ரீதியாக பார்க்கும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு பாலா சார். பாலா சாருடைய படத்தை ஒரு மீட்டரில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த பாலா சாருடைய ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்து வரீங்களோ அது இந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக சிறப்பாகவே இருக்குது. பிரமாதம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இது எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து இதை வந்து பெரிய வெற்றி படமாக்குங்க. இப்போ தான் பாலா சாரோட வணங்கான் பார்த்துட்டு வரோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பாலா சாரோட சிக்னேச்சர் விஷயங்கள் நிறைய படத்தில் இருக்குது. எனக்குலாம் வந்து நான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பிதா மகன், நந்தா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். லைக் ஒரு லைஃப் இருக்கும். லைக் நம்ம அவரோட படங்களில் வர விஷயங்களை வேறு படங்கள் நம்ம அது வரைக்கும் பார்த்தது மாட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் அவர் காட்டுவார். ஸோ அது வந்து பாலாஸோட ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. நிறைய விஷயங்கள் இப்போ ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராகவே எனக்கே பார்க்கும்போது பாலாசார் மாதிரி டேரக்டர்ஸ்க்கெலாம் அப்புறம் இந்த மாதிரி படங்கள்லாம் வர்றதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஸோ அதனால் அவங்க இருக்கிற போது அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுன்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் நிறைய விஷயங்கள் இருக்க படங்களில் லைக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், படத்தில் நடித்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஒரு தங்கச்சி கேரக்டர் அண்ட் ஹீரோயின் கேரக்டர். அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஸ்கோப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் படத்தில் இருக்குது. எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ். கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், பட் ஒரு ரொம்ப பொய்டிக் டச்சோட இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே இந்த படம் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டிபிக்கல் பாலா சார் ஃபிலிம் தன்னுடைய படத்தின் மூலமாக மீண்டும் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியான ஃபிலிமாக இந்த படம் இருக்குது. பார்க்குற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நம்ம வந்து பக்கத்துலேருந்து நம்ம கூட பழகின கேரக்டர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல நல்லிணக்கத்தை வந்து தன்னுடைய காட்சிகள் மூலிமா சொல்லியிருக்காரு. டைலாக்காக எதுவும் பெருசாக காமிக்காமல் தன்னுடைய காட்சிகள் மூலமாகவே எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஹீரோயின், ஹீரோட தங்கச்சி, இப்படி ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு அருண் விஜய் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பண்ணியிருக்காரு. இதை நடித்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க முடியாமல் இப்போ பாலா சார் மட்டும் 2 படம் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து நடிச்சிருக்கலாமேன்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டிஎஸ்கே. இப்போ தான் வணங்கான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மனசு ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மணிரத்னம் சார் சொன்ன மாதிரி தான் வருஷத்துக்கு பாலா சார் ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும். ஏன்னா அவர் பண்ண ஒரு படமும் ஒரு மாதிரி முத்தான படங்கள். ஸோ இதுவும் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் வணங்கான் பார்க்கணும் அப்படின்னு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரியாக அருண் விஜய் அண்ணன் அண்ட் அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒன்லி ஆக்ஷன்ஸில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஹீரோயினும் சரி அண்ட் கூட அவங்க சிஸ்டராக நடித்த ரித்தான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் யாருமே வந்து நம்ம கம்மியாகவே சொல்ல முடியாது. எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் படம் ஃபுல்லாக அவங்க தெரிஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரெஜிஸ்டராக இருப்பாங்க. ஜிவிஎன் மியூசிக் ஆகட்டும், சாம் சிஎஸ் அண்ணாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. சுரேஷ் காமாட்சி சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா சார் நிறைய படம் பண்ணணும் சார், பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் எங்களை மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய வேண்டுகோள். அண்ட் வணங்கான் டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். டெஃபினட்டாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலா சாரோட அந்த ரெகுலர் ஸ்டைலில் இருந்தாலும் வழக்கமாக பாலா சாரோட படங்கள் விமர்சனத்துக்கு பல விதங்களில் இடம் கொடுக்கும். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ் வைஸாகவும் இது டோட்டலி எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்குன்றது சந்தோஷமான விஷயம். அவரோட பெரிய ஃபேனாக இருக்கிற எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி எல்லா எமோஷன்ஸையும் சினிமாக்குள்ளே இருக்குன்றதை தாண்டி ஒரு ஆடியன்ஸாக நம்மளை வந்து நிறைய எங்களில் இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிச்சு. நன்றி சார்.
சுரேஷ் காமாஜி சார் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பெரிய இயக்குநர்கள் ஜெயிச்சவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது தான் சொசைட்டிக்கு அது கரெக்டாக போய் சேருது. அந்த வகையில் நீங்கள் ஒரு விஷயத்த எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, நன்றி. தென் இதில் நடித்த எல்லா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லீட் ஆக்டர்ஸ் எல்லாருமே, அந்த ஹீரோவோட சிஸ்டர் அண்ட் எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே ஆஸ் யூஷுவல் பாலாஸ்டர் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். அருண் விஜயண்ணா சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து அவரை ஒரு எக்ஸ்பிரேஷனோட பார்த்து தடையற தாக்க படத்தில் மகிழ் திரும்பி அண்ணன் அவர் மூலமாக அறிமுகமாகி அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவரை பார்த்து பழகி இப்போ வரைக்கும் அவர் அதே இளமை, அதே துடிப்பு, அதே எனர்ஜி, அதே நம்பிக்கையோட தொடர்ந்து பயணிக்கிறாரு. ஒன்ஸ் அகெயின் ஹி ப்ரூவ்ட் இட். ஸோ அவருக்காகவும் ஹாப்பி. நல்ல ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வணங்கான். தியேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். வாழ்த்துக்கள். படம் இப்போ தான் பார்த்தேன், உண்மையால ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அருண் விஜய் சார் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்லேயும் வாழ்ந்திருக்காரு. ஸோ இது ரொம்ப ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இது பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வணங்கானில் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா வந்து பாலாண்ணன் ப்ரொடக்ஷனில் மாயாவி பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷனில் பண்ணலைன்ற ஒரு இது இருந்தது. அது இந்த வணங்கான் மூலமாக நிறைவாயிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். எனக்கு திடீர்னு ஒரு அழைப்பு வந்து கன்னியாகுமரியில் இந்த பஞ்சாயத்து சீன்லேருந்து பண்ண ஆரம்பித்தோம். இதில் வந்து முழுக்க வந்து ஒரு அந்த என்னோட கேரக்டர் ஆரம்பத்திலேருந்து கடைசி கிளைமேக்ஸில் முடிகிற வரையும் வந்து அந்த ஒரு சரியான தாள விதத்தில் வந்து அண்ணன் வந்து அதை கேரி ஓவர் பண்ணாங்க. இப்போ படமாக பார்க்குறப்ப வந்து அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைக்கதை, ஒட்டுமொத்த விஷயங்களும் இவ்வளவு சமகால பிரச்சனையோட தொடர்புடையதாக இருக்குன்றது வந்து நாங்கள் நடித்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியாது. படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப ஒரு அழுத்தமான திரைக்கதையாக, நல்ல படமாக வந்து வெற்றியாக, பெண்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது. எனக்கு நான் இத்தனை வருஷம் நிறைய ஒரு 90 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தேன். அண்ணனோட டைரக்ஷனில் நடித்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக உணர்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கலி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. நாச்சியார் படத்தில், அண்ணனுடைய படத்தில், பாலாண்ணன் படத்தில் இதே அட்வொகேட் ரோல் தான் கொடுத்தாரு. பட் அதனுடைய கதையமைப்பு செட்டப் வேறு. இந்த வணங்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட, அதுவும் நம்மள மாதிரி எல்லா நிறைகளாக இருக்கிற ஒரு மனிதர்களை விட இயற்கையிலேயே மாற்றுத்திறனாளிகள், அதில் ஒரு வக்ர உணர்வோடு பார்க்குற அந்த மனித மிருகங்கள், காட்டில் தான் மிருகம் உலாவும். பட் நாட்டில் அந்த மனித மிருகங்களுக்கு அதை எப்படி அந்த முள்ளால் எடுக்கிற மாதிரி வைரத்தை டைமண்ட் கஸ்த டைமண்ட்ற மாதிரி அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா தான் சமுதாயத்தில் அந்த தவறு செய்கிறவர்கள் பயப்படுவார்கள், தவறு செய்ய அஞ்சுவார்கள். சட்டம் இன்னும் கடுமையாக இருக்கணும், காவல்துறை இன்னும் தண்டனை கடுமையாக இருக்கணும். அப்போ தான் குற்றவாளி வெளியில் உருவ முடியாது. ஏன்னா 10 கொலை பண்ணிட்டு வெளியில் வரான். ஒரு போதை, அந்த போதை கலாச்சாரம், சர்வதேச கும்பல் தலைவன் இங்கே கைது செய்கிறாங்க. குடிச்சிட்டு அப்பாவை வெட்டுறான், அம்மாவை வெட்டுறான், பொண்டாட்டியை வெட்டுறான், ரோட்டில் படுத்து கிடக்கிறான். அப்புறம் இந்த 7 வயசு 8 வயசு மலராத அந்த மொட்டு, அந்த சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகளை இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ்மெண்ட்டுக்கு எதிராக இது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திருக்காரு. இது சமூகத்தின் இன்றைக்கி நிலவுகிற பிரச்சனைகளை தனக்கே ஒரு பாணியில் எடுத்திருக்கார் அவர். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய ரைட்டர். அவர் சொல்கிற மாதிரி பாலா ஒரு மிகச்சிறந்த கலைஞர், ஒரு மிகப்பெரிய படைப்பாளி. சமூகத்துக்கு இன்றைய தேவையை கருதி ஒரு பெண்களினுடைய ஒரு பாதுகாப்பு, பெண்களை எப்படி நம்ம மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்தின் பார்வையில் அவர் செஞ்சுருக்கார். இது ரொம்ப எல்லோரும் வரவேற்க வேண்டிய படம். பார்க்குறதுக்கு ஃபைட்டு ரொம்ப பக்கரமாக இருக்குது, ரொம்ப உரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையினுடைய தீவிரத்தை கருதி தான் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கார். ஒரு மகா கலைஞன் அவருடைய படத்தில் நடிக்கிறதுல உண்மையிலேயே, அதுவும் அவருடைய டைரக்ஷனில் 2வது படத்தில் நடிக்கிறது பெரிய பாக்கியம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால, கடந்த சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர், என் நெஞ்சுக்கு நெருங்கிய நண்பர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பாலியல் குற்றங்களுக்கு பெண்கள் பின்னாடி, சிறிய பெண்களுக்கு பின்னாடி போனால் 5 வருஷம் 7 வருஷம் தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனைலாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்கள், அதனுடைய எண்ணிக்கை, கிரைம் ரேட்டினுடைய அதிகரிக்கிறதுனால. ஏன்னா இப்போ ஒரு 10 பேப்பர் தமிழ்நாட்டில் வர எல்லா பேப்பரும், டெய்லி பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 பக்கம் கிரைம் நியூஸ் தான் இருக்குது.
அங்கே அவன் வெட்டினா, இங்கே இவன் வெட்டினா, இங்கே இவன் இந்த பெண்களை இது பண்ணான்னு. ஸோ இன்றைய சமூகத்தின் தேவைக்கிறது அந்த 2024-25 இதனுடைய போக்குக்கு ஒரு தடுத்து நிறுத்தணும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும், குற்றவாளிகள் குற்றம் செய்கிறவன் பயப்படணும், குற்றம் செய்யக்கூடாதுன்றது தான் இந்த படத்தினுடைய மெசேஜ். டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சருக்கு தேங்க்யூ சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நமக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு. இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ். ஸோ வெரி தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யார் யார் பார்த்தீங்களோ எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ், இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது. இட்ஸ் அ வெரி பிக், பெரிய விஷயம் நமக்கு. எல்லாரும் நல்ல ரிவ்யூ தந்தாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிது. ரொம்ப லக்கி. தேங்க்ஸ் டு பாலா சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா லவர்ஸ் எல்லாருமே யூஸ்வலி பாலா சார் படம் அந்தாலே பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதுக்கு அப்புறம் நமக்கு வந்த ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ் தான் நமக்கு நெக்ஸ்ட் அடுத்த படம் என்ன பண்ணணும் அதுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஸோ மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. இங்கே வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நமக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல்சோ மலேசியாலி நம்ம படத்துக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அங்கே எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் தியேட்டர்ஸில் இருக்குது, நீங்கள் எல்லாம் பாருங்கள். வணங்கான் படம் வந்து ஒரு 2-3 நாளாக வந்து நல்ல பாசிட்டிவான ரிப்போர்ட்டு. எல்லா இடத்துலையும் நல்ல சிறப்பான வரவேற்பு இருக்குது. வெளிநாடுகள்லேயும் நல்ல வரவேற்பு இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர்ஸ்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. மலேசியா தமிழ் ரசிகர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மலேசியா, சிங்கப்பூர் ரசிகர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தமிழக மக்கள் இந்த படத்துக்கு வந்து கொடுத்த வரவேற்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். படம் பார்க்காதவங்க தொடர்ந்து தேட்டரில் போய் வாங்க அன்போட வேண்டியிருக்கோம். நன்றி. வணங்கான் படத்தில் பாலா சார் டைரக்ஷனில் நான் நடித்ததே ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அவர் வந்து அந்த இவங்களுடைய அவரோட டைரக்ஷனில் நடிக்கிறது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இது வந்து அவரை மாதிரி செதுக்கி எங்களை வந்து உருவாக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒவ்வொன்று வரும், அவார்டு வாங்கும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ணும் பொழுது நிறைய பேர் அவர் தூக்கி விடுவார். நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு இவ்வளோ தூரம் அவர் ஆரம்பத்தில் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் இருந்தது. அப்படியே சிவாஜியை பார்த்துட்டோம், உயிரோடு இருக்கார் சிவாஜி. அது ஆண்டவர் செஞ்ச புண்ணியம் எனக்கு ஒன்றும் தெரியாது, கடவுளுடைய அருள் சார். ஆண்டவனுடைய இதனால எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ஆதரவும் அன்பு எனக்கு தேவை. முதல்ல பாலா சாரும் ஏஎல் விஜய் சார் கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். காரணம் தான் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸ்டேஜ் ஆக்டிங் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு ஒரு வில்லன் ரோலுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் ஒரு சேலஞ்சாக இருக்குது. சேலஞ்ச் எடுத்துகிட்டு தான் செய்யணும். ஸோ அதுக்காக தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆக்சுவலி நான் எனக்கு தமிழில் அவ்வளோ வராது, பிகாஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தியேட்டர் தான் செய்வாங்க. ஸோ சாரி ஃபார் த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அண்ட் ஆல் தட். பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இந்த வணங்கான் படத்தோட கலை இயக்குனர் ஆர்கே நாகு. இந்த படத்தில் வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்களோட நான் 2-3 தடவை பார்க்குறேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்புகிறோம். தேங்க்யூ.